அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கே, ஆனா உண்மையா இருக்கே. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். எல்லாரும் ஆரம்பிங்க. நீங்களே கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஒத்தவரைக்கு சிம்பிளான சொல்யூஷன் எல்லாரும் செய்யலாம். நீங்களும் செய்யலாம். மத்தவங்க கத்துக் கொடுங்க. சரி, நாம சொல்லுங்க. சரிங்களா? சரி, கேட்குறேன் மேடம். நாம போட போறேன். ஓகேவா? சொல்லுங்க. சொன்ன மாதிரி செய்யணும். எல்லாமே கை பண்ணி இந்த நேரம் எடுத்துங்களா? எடுத்துங்க. அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணுற இந்த மூடுங்க மூடுங்க. சரியா? மூச்சிருங்க. இதை மூடணும். சரியா? அதை விடாதீங்க. மூச்சிருங்க. மூச்சிருங்க. மூடுங்க. இதை மூடணும். இதை மூடணும். இதை மூடணும். மூடுங்க. மூச்சிருங்க. நல்லா நம்ம மூடுங்க. ரெண்டு மூடணும். மூடுங்க. மூச்சிருங்க. மூடுங்க. மூடுங்க. சத்தம் செய்ய மூச்சிருங்க. மூடுங்க. இங்க விளையாடுங்க. வெயிட் பண்ணுங்க. மூச்சிருங்க. ரெண்டு மூடணும். வெயிட் பண்ணி மூடுங்க. மெதுவா செய்யுங்க. மூச்சிருங்க. ரெண்டு மூடணும். ஓகே? அதை விடுங்க. மூச்சிருங்க. ரெண்டு மூடணும். விடுங்க. விளையாடுங்க. சரி சரி, எதுக்கு சொல்லுங்க. விடுங்க. விடுங்க. சொல்லுங்க. விடுங்க. சொல்லுங்க. மெதுவா மெதுவா. எவ்வளவு மெதுவா சொல்லலாம் நல்லது. ஃபுல்லா செய்யுங்க. என்னைக்கு ஒத்தவரை நிற்குதோ நிற்பாங்க. இது ஒத்தவரையோட சிம்பிளான ஒரு மருந்து. பேலன்ஸ் பிரீதிங். அமர். எல்லா கத்து யோகா கத்து கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு கத்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு தான் செஞ்சாலே போதும். வலி குறையும். வலி ஜீரோ. எல்லாரும் செய்யணும். இது பேர் வந்து பேலன்ஸ் பிரீதிங். சார் இதை 4 வாட்டி செய்யணும். மார்னிங், ஆஃப்டர்நூன்,
அதான் அந்த சினிமாவில் காமிக்கிறது ஜெயந்திக்காக இல்லை சினிமாவில் காமிப்பாங்க சினிமாவில் காமிப்பாங்க மகன் பச்சை கொடுத்துற என்னாச்சு அவங்க திரும்ப சாப்பிடுவாங்க அப்புறம் சாம்பல் சாப்பிடுவாங்க இன்னும் அட்டகை பண்ணுவாங்க அது காமிச்சு ஒரு கோபம் நீங்களே போடுது 2 மாதம் வந்து சினிமா சாப்பிடணும் சரிங்களா இப்போ நம்ம ஹீட் பண்ணணும் இதுக்கு மருந்து இல்லை மருந்து இல்லை கவர்மெண்ட் மருந்து கொடுக்க மாட்டாங்க ஏன் இப்போ மருந்து கொடுக்க மாட்டாங்க மேடம் அந்த மருந்து பிள்ளைக்கு டாக்ஸிக் உள்ள கல்லில் வாய்ப்பு இருக்கு மேடம் மெடிசன் ஏற்கனவே சஃபர் பண்ணி தலைவலியா சஃபர் பண்ணி அந்த மருந்து வந்து அப்புறம் டாக்ஸிக் ஆகணும் உள்ளே கலைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு இப்போ வேற ஏதாவது மருந்து இருக்கு என்ன பண்றாங்க அந்த மருந்து வந்து ரத்தத்தில் போயிட்டு ரத்தம் வந்து அந்த பிள்ளைக்கு போகும் அந்த மாதிரி போகும்போது அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா மருந்து கொடுப்பாரு அதாவது மேடம் இப்போ நெக்ஸ்ட் மதர் அம்மா கூட கொடுக்க மாட்டாங்க மருந்துங்க ஏன் தெரியுமா அந்த மருந்து வந்து பால் மூலியமா வந்து பிள்ளைக்கு போக வாய்ப்பு இருக்குது சரியா நம்ம செக் பண்ணி பார்ப்பாங்க ஓகே ரைட் பண்ணும்போது இது வந்து இது இருக்குது சரி 5 ஓகே பண்ணும்போது சொல்ல இது ஒரு வாட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் இது சென்சிங் சென்சிங் இருக்கு இது போதும் இங்கே போதும் ஆல் சக்கரஸ் ஆர் லாக் ஓகே ஸோ என்ன பண்ணுவேன் மல்டிபிள் read number 1 மன்னிப்பு தான் ரொம்ப இது கொடுத்தாங்களா ஏன் கொடுக்க இருக்கீங்க அதை முதல்ல கொடுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கொடுங்க எல்லாம் சார் தயவு செஞ்சு புதுசாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சார் கொண்டு வந்துடும். பொண்ணு வந்து 1வது பேஜ் படிக்கிறா அந்த 1வது வந்து தனக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் எந்த காரணம் எந்த பிறகும் அடுத்த பிறகும் தப்பு பண்ணாங்க நான் கேட்குறேன்னு அவன் சொல்கிறான் யாராச்சும் எனக்கு தப்பு பண்ணாங்க நானும் படிக்க சொல்கிறேன் பேஜ் நம்பர் 1 பேஜ் நம்பர் 2 வந்து குடும்பத்துக்கு யார் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்க மனைவிகளுக்கு படிக்கணும் இதெல்லாம் இந்த அக்கா தம்பியில் எப்போ பிரச்சனை வரும் எப்போ பிரச்சனை வரும் அக்கா தம்பி எப்போ பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனை அப்பதான் எல்லாம் வரும் மொத்தம் தெரியாம கை கட்டி வாங்கி போயிருக்கோம் மொபைல் அப்போ கோட்டை தெரியும் அம்மா தெரியாம தூக்கு போறாங்க ஏதோ நடக்குது 3வது பேஜ் வந்து மாமா மாமியாக்கு நான் யார் கூட மாமனார் மாமியா நாத்தனார் பொடியா ஏதோ அவங்க படிக்கிறீங்க ரைட்டா எப்படி மேடம் ஒரு கல்யாணம் பண்ணும்போது இந்த ஆம்பளை ஒரு கும்பலம் அமைச்சிருவாங்களா நீங்க வந்து பொம்பளை போய் கொடுத்துருக்கீங்க ஆம்பளை போய் கொடுத்துறோம் ஒன்று கும்பு கொடுத்துரும் நாங்களாம் வரோம் நாங்களாம் மாப்பிள்ளை ஃபேமிலி வந்துட்டு இது சரியில்ல அது சரியில்ல அம்மா இல்லை ஸோ பொண்ணு எவ்வளோ வயது இருக்கும் என்ன சொல்லிட்டு வராங்க மீட்டிங் போகிறாங்க அம்மா இல்லை சார் ஏன் இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு அங்கே வாழ போகுது சார் சந்தோஷமா போகணும் இந்த பையன் இது போறியா அது போறியா என்ன சக்தி சொல்றீங்க அம்மா எவ்வளோ டிமாண்டிங் ஸோ டிமாண்டிங் அது ஒரு ஆம்பளை பொண்ணு பார்த்தனால டிமாண்டிங் ஒரு 4 இடம் தூக்கு முடிச்சு விடாம இந்த பொண்ணு எவ்வளோ வயது சொல்லுவாங்களா எவ்வளோ பயப்படா எங்கேயாச்சும் பார்த்தீங்களா மேடம் கல்யாணம் நடக்கும்
சொன்னீங்களா ஜிபிலன்னு சொல்லி வந்தீங்கன்னு சொல்லுங்க வாங்க சொல்லுங்க